தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் பாப்கார்ன் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குமா? அதுவும் ஃப்ரைட் சிக்கன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க, திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. பாப்கார்ன் சிக்கன் ஒன்று நம்மளுக்கு ஞாபகம் வருது கேஎஃப்சி, இல்லைன்னா வெளியே போய் தான் பாப்கார்ன் சிக்கன் சாப்பிடணுமா? யார் சொன்னால்? வீட்டிலேயே ரொம்ப பிரமாதமான, உள்ள நல்லா சாஃப்டாக, வெளியே நல்ல மொறுமொறுன்னு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. பாப்கார்ன் சிக்கன் பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் உப்பு அளவாக தான் போட்டிருக்கிறேன். சிக்கனை போட்டுடலாம். 1/2 கிலோ சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கிறேங்க, எலும்புகள் அல்லாத. அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பைட் சைஸ் பீசஸாக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இதை நான் ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க. முந்தின நாளே ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குல்ல, நல்லா க்ரன்ச்சியாக, அது பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் மைதா எடுத்துருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் பூண்டுத்தூள், 1 டீஸ்பூன் வெங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி தூள், 1 டீஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் கலர் கொடுக்குங்க, காரம் ஜாஸ்தி இருக்காது. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ட்ரைட் ஒரிகானோ லீவ்ஸ், 1/4 டீஸ்பூன் ட்ரைட் தைம் லீவ்ஸ், 1/4 டீஸ்பூன் ட்ரைட் ரோஸ்மெரி லீவ்ஸ், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு கூட போட்டிருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மிக்சரை. இப்படி ஒரு பவுலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணிட்டு இருந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு 1 hour கழிச்சு. ஸோ இன்னொரு தடவை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேட்சாக நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு மிக்ஸில் போட்டுட்டு ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஸ்பூன் ஏதோ வச்சு ஜஸ்ட் இந்த சிக்கனை நல்லா இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கோட்டிங் கிடைக்கிற மாதிரி ஜஸ்ட் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சிக்கன் துண்டுகளை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்துட்டு அதை டஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரிமைனிங் மாவெல்லாம் ஒரு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இதை நான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இதை அந்த ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு, ரொம்ப நேரம் டிப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாவில் போட்டுட்டு அந்த காய்ந்த கைகள்னால அந்த மாவு எடுத்து அது மேலே போட்டு கோட் பண்ணுங்கள். இந்த தடவை கோட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அழுத்தி பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. சிக்கன் பீற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இந்த கோட்டிங் தான் நம்மளுக்கு அந்த பாப்கார்ன் சிக்கனில் அந்த கரன்னு இருக்கும்ல, நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக அந்த அவுட்டர் லேயர் கொடுக்கும். எக்ஸஸாக இருக்கிற மாவை ஒரு 2 தட்டு தட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேட்சாக அதை நல்லா கோட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 1/2 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லாவே சூடாகணும். மீடியம் ஹையில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து போட்டுக்கோங்க. ஒரே நேரத்தில் நிறைய போட்டு பொரிக்காதீங்க. கொஞ்சம் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து, அந்த பொரியறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நல்லா சூடானதுக்கப்புறம் சிக்கனை போட்டு பொரிச்சிங்கன்னா அது கீழே போய் செட்டில் ஆகாது. இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு மேலேயே நல்லா ஃப்ரை ஆகும். 1 by 1 போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ஒரு கலர் வரணும். அது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் வந்துடும். மேக்ஸிமம் 5 நிமிஷம். அந்த கலர் வர வரைக்கும் இப்படியே லைட்டாக கிளறி விட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரமாக போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கம்மி ஃப்ளேமில் வச்சும் ஃப்ரை பண்ணாதீங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ ஒரு 1/2 minute வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் சூடானதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் போடுங்க. நல்லா சுட சுட எண்ணெயில் பொரித்து எடுங்க.
அப்போனா தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ரொம்ப நேரமாக குக் பண்ணாலும் ஜூஸியாக சாஃப்டாக இருக்காது, ஹார்டாயிரும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு பொரிக்காதீங்க, மீடியம் ஹையில் வச்சு பொரிங்க. இப்போ எல்லா பேட்சையும் போட்டு எடுத்தாச்சு. இது நம்மளோட ஃபைனல் பேட்சுங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சவுண்டை பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாக பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு டிப் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் மயனீஸ், 1 டேபிள் ஸ்பூன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஹாட் சில்லி சாஸ் ஏதாச்சும். ஈஸியாக பிரமாதமாக அதே சமயத்தில் ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த டிப்பு. இப்போ ஒரு ஸ்வீட் டிப் பண்ணிடலாம். அதே 3 டேபிள் ஸ்பூன் மயனீஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல பண்ணது கொஞ்சம் லைட்டாக ஹாட்டாக இருக்கும், இது லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷனுங்க நம்ம பாப்கார்ன் சிக்கனோட. இந்த மாதிரி 2 பவுல் ஆஃப் பாப்கார்ன் சிக்கன் கிடச்சிச்சு. இது பொரித்து எடுக்கும் போதே ஒரு 1/4 கிலோ காலியாக போயிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியாக நல்லா கிறிஸ்பியான அவுட்டர் லேயரோட நம்ம பாப்கார்ன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் உள்ளே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது சிக்கன். அதுவும் இந்த டிப்போட வாவ் செம்மையாக இருக்குங்க. க்ரன்ச்சினஸ் பாருங்கள், அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. குட்டீஸ் வில் லவ் இட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். நம்ம சேனலில் ஏற்கனவே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சிக்கன் நகெட்ஸ் ரெசிபி ஏற்கனவே போட்டுக்கிறோம். கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாப்கார்ன் சிக்கன் ரெசிபியை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மற்றொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.